மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் ஆகிய இரு மாநிலங்களிலும் நடந்த சட்டப்பேரவைக்கான பொதுத் தேர்தல் முடிவுகள் வெளியாகியிருக்கின்றன. ஜார்க்கண்டில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி ஆட்சியை கைப்பற்றியிருக்கிறது. ஜார்க்கண்டில் காங்கிரசுக்கு எதிரான ஒரு சூழல் இருப்பதாக கருத்து கணிப்புகள் சொல்லப்பட்டன. ஆனால் அவ்வாறு இல்லை. காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது என்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. அதே வேளையில் மகாராஷ்டிராவில் கருத்து கணிப்புகளையும் மீறி பிஜேபி கூட்டணி 200க்கும் மேற்பட்ட இடங்களிலே வெற்றி பெற்றிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. சொல்லப்போனால் கவலை அளிக்கிறது. காங்கிரசுக்கு வாக்களிக்கக்கூடிய 2 பெரும் சமூகங்கள், ஒன்று தலித் சமூகம், இன்னொன்று சிறுபான்மை சமூகம். இந்த வாக்குகளை ஒருங்கிணைப்பதிலே இந்தியா கூட்டணி வெற்றி பெறவில்லை. அறுதி பெரும்பான்மை பெறுவதற்கு வாய்ப்பில்லை. கூட்டணி கட்சிகளின் துணையோடு தான் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வர வாய்ப்பு இருக்கிறது என்ற கருத்து நிலவியது. ஆனால் எல்லாம் தலைகீழாக மாறியிருக்கிற சூழலில் ஏதேனும் தில்லுமுள்ளு நடந்திருக்குமோ என்ற கருத்தும் இப்போது மேலோங்கி இருக்கிறது. பாரதிய ஜனதாவை பொறுத்தவரையில் அனைத்து சதி முயற்சிகளையும் மேற்கொள்ளும் ஆட்சியை கைப்பற்றுவதற்காக. அப்படி மகாராஷ்டிராவில் என்ன சதி வேலைகளில் அவர்கள் ஈடுபட்டார்கள் என்பது ஓரிரு நாட்களில் வெளிச்சத்திற்கு வரும் என்று நான் நம்புகிறேன். இது எதிர்க்கட்சிகள் மீண்டும் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு எச்சரிக்கை மணி என்று நான் கருதுகிறேன். ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்ட நேரத்தில் 2 இடங்களில் தான் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். அதை வைத்துக்கொண்டு இனி திமுக எழுந்திருக்காது என்ற ஒரு கருத்து சொல்லப்பட்டது. ஆனால் மீண்டும் அவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள். அதேபோல அதிமுகவுக்கும் ஒரு நிலை இருந்தது. எம்ஜிஆர் இருக்கிற போதே ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் 2 இடங்களில் தான் எம்ஜிஆர் வெற்றி பெற்றார். மொத்தம் 40 தொகுதிகளிலே 38 தொகுதிகளில் அதிமுக தோல்வியடைந்திருக்கிறது. மறுபடியும் அவர் ஆட்சிக்கு வந்திருக்கிறார். எனவே ஒரு தேர்தலில் பெறுகிற வாக்கு வங்கி சதவீதத்தை வைத்துக்கொண்டு அப்படியே அடுத்த தேர்தலில் அது சரிவை நோக்கியே போகும் அல்லது மேல் நோக்கியே போகும் என்றெல்லாம் முடிவு செய்ய முடியாது. தேர்தலுக்கு தேர்தல் நிலை மாறும், சூழல் மாறும். மக்கள் விழிப்புணர்வு பெறுகிற நிலையும் இன்றைக்கு அதிகரித்து வருகிறது. முன்பிருந்ததை விட இப்போது விழிப்புணர்வு அதிகரித்து வருகிறது. எனவே அவர்களுக்கு எந்த நேரத்தில் யாருக்கு வாக்களிப்பது, யாரை ஆட்சி பீடத்தில் அமர வைப்பது என்பது நன்றாகவே தெரியும். வெறும் டேட்டாவை வைத்து நாம் ஒரு முடிவுக்கு வர முடியாது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.